நந்தகுமார் சார். இப்போ என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அவங்க தனியாக தொகுதி பங்கீடெல்லாம் பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம்னு கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்னதாகவே நீங்க குழுவை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க கட்சிக்குள்ளேயே சில பேர் திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்றதும், சில பேர் திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்றதும் பார்க்கும் பொழுது உள்ளபடியே திமுக மேல கோபம்லாம் வரலையா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். அதாவது திமுக மீது கோபம் வரவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்கள் தலைப்பிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸில் பல கோஷ்டிகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், வெளிப்படையாக ஒத்துக்கிறோம், தப்பே கிடையாது. இந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனால் கோபம் ஒன்று வந்ததால் தான் இங்கு நாங்கள் விழித்து கொண்டோம். காங்கிரஸ் கட்சி அடிமட்ட தொண்டன் இருக்கான் பார்த்தீங்களா, இன்னைக்கு அவனோட எண்ணம் என்னன்னா திமுக வேணாம். இது இங்க மாத்திரம் இல்லை, இது டெல்லி வரைக்கும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க கேட்டீங்க, இத்தனை கோஷ்டி இங்க இருக்கு, இத்தனை பேர் இங்க இருக்காங்க, இவங்க யார் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க. இந்த லாபி எல்லாம் டெல்லியில நடந்துருது. எல்லாரும் போவாங்க. இங்க நாங்க கட்சி சார்பா பேசுவோம், போய் அங்க போய் இவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்போம், டிமாண்ட் பண்ணுவோம். ஆனா அதை மீறி இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போவாங்க. போய் அங்கே போய் பேசி முடிச்சோம், டெல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க, சரி கொடுக்கறத வாங்கிக்கும் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை தான் இத்தனை காலமாக காங்கிரஸில் நடைமுறையில் இருந்ததுன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போது ராகுல் காந்தி, எங்களோட முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சிறப்பாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, முதலாக மாவட்ட தலைவர்களை நேராக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மாவட்ட தலைவர் நேராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க டெல்லி கூப்பிட்டு என்ன கீழ்மட்ட அளவில் என்ன நிலவரம் இருக்கு, கள நிலவரம் இருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி ஜனவரி 17ஆம் தேதி உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு பேசினாரு. பேசி அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுனார். கேட்டப்போ ஒரே கேள்வி கேட்டார், சரி நீங்க 40 வருஷமா காங்கிரஸ் இருக்கீங்க, 20 வருஷமா காங்கிரஸ் இருக்கீங்க, 10 வருஷமா எம்பியா இருக்கீங்க, 12 வருஷம் எம்எல்ஏ இருக்கீங்க, கட்சிக்கு என்ன பண்ணீங்க? ஒரு கேள்வி அவர் கேட்டார். அவளை பேர கப்சிப் ஆயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கீழ் மட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. சொன்னதுல எங்களுக்கு வந்த விவரம் என்னன்னா, குறைஞ்சது ஒரு 60-70% திமுக வேணாம் அப்படின்னு சொன்னதாக எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாம இனிமேல் கட்சியை வளர்க்கணும். கீழ்மட்டத்தில் இருக்க கட்சி தொண்டர்களுக்கு உரிமையே நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு தரணும். அதற்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணுங்கிறத முதல் டோட்டலாக ஒரு டிசைன் பண்ணாங்க. இந்த டிசைன் பண்ணதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே முழுக்க டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ பேச என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேசினாலும் நாங்கள் டெல்லியில் பேசிப்போம், நீங்க என்ன பேசணும் நாங்கள் டெல்லியில் பேசிப்போம், என்ன பேச நான் டெல்லியில பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இருங்களேன், என் கேள்விக்கு வராரு. இப்ப என்னன்னா, எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா உங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு கூட சொல்றாரு, ராஜ்யசபாவுக்கு நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுவோம், நீங்க பாருங்க, அப்ப நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் தானே அர்த்தம் அப்படின்னு எல்லாம் அவரு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ ஈவன் பொறுப்பாளர் கிரீஷோடங்கிற என்ன சொல்றாரு, நாங்க தாவேகா கூடவும் பேசிட்டு தான் இருக்கிறோம்னு அவரும் சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க எதை நம்பணும், எதை நம்புறது? அதாவது நீங்க கேட்ட நல்ல கேள்வி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் இன்னைக்கு கூட ரகுபதி ஐயா சொல்லியிருக்கார், ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்வாங்கன்னு சொல்லியிருக்கார். எதுனாலும் எங்களோட மேலிடம் தான் முடிவு செய்யும். மேலிடத்தில் இருந்து ஒரு கருத்து இதுதான் அப்படின்னு வர வரைக்கும் இங்க சில ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு தான் இருக்கும். இதைத்தான் கிரீஷ் சொல்லியிருக்காரு. இல்ல சார், நீங்க ஸ்பெகுலேஷன் வரும், ஆனா அது சர்ச்சையை உண்டு பண்ணது இல்ல. அதுதானே இங்க பெரிய சிக்கல். ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்ப நீங்க கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், மிக முக்கியமான பொசிஷன். இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற கொறடா விப்பு அவரு மாணிக்கம் தாக்கூர், அவர் சொல்றாரு அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இன்னொரு எம்பி சொல்றாருன்னா, அப்ப எப்படி அதை எப்படி நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு தனிப்பட்ட கருத்து தான் நீங்க மாத்திட்டாருல. அதே எம்பி திருப்பி சொன்னாரு, இப்ப கோவிந்தராஜன் சொல்லிட்டாருங்களே, மாத்தி சொல்லிட்டாருங்க. எங்கள் மேலிடம் என்ன சொல்லுதோ இதுதான் தான் நானே சொல்ல வரேன். எங்க மேலிடம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கிரீஷ் சோடங்கர் பேசுவார். அவர் பேசுறதா இப்ப நாங்க
அவர் விஜய் வசந்த் தான் மாத்தி சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகை இன்னும் மாத்தி சொல்லலையே. செல்வ பெருந்தகை அவர் வந்து சார் இங்க ஒரு மாநில தலைவர், அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. எடுத்தான் கவுத்தன் அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்க முடியாது சார். தமிழகத்தோட தேர்தல் பொறுப்பாளர் ஒரு விஷயம் சொல்லுவாராம் சார். அவர் என்ன சொல்லுவார்? தமிழகத்துடைய மாநில தலைவர் அதுக்கு எதிராக இன்னொரு விஷயம் சொல்லுவாராம். கிரீஷ் சோடங்கர் ஒரு நிமிஷம் இருங்க. கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா கட்சிக்கும் ஆட்சியில வரணும், பங்குல இருக்கணும், ஆசை இருக்கதான் செய்யும். அதுக்கு நேரத்தில் வேற ஒரு கட்சி கூட பேசிட்டு இருப்பான், அது தப்பு ஒன்றும் கிடையாது சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் 9 ஆண்டு காலமாக நீங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறோங்கிறீங்க, சரி 10ஆவது ஆண்டு பிரிஞ்சு போனா என்ன போறீங்க, 10ஆவது ஆண்டு சொல்றீங்க. ஆனா இன்னொரு கூட்டணி, அதுவும் புதிதாக வந்த ஒரு கட்சியோட நீங்க வந்து கூட்டணி நாங்க பேசிட்டு இருக்கிறோம்னா அது திமுகவை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்காதா? கூட்டணியில நீங்களே குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்காதா? நீங்க எதுக்கு திமுக பத்தி ரொம்ப பரிஞ்சு பேசுறீங்க? அண்ணா கோவிந்தராஜன் சொன்னார், ராகுல் காந்தி சீல் போட்ட கவர்ல எடுத்து வந்து கொடுத்தது, வேணுகோபால் ஐயா கொடுத்தது என்ன? 40 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, ஆட்சியில் பங்கு, ஊராட்சி தேர்தலில் பங்கு. இது ஒத்து நீங்க இந்த டிமாண்ட் எல்லாம் வைங்க, இது உங்களுடைய உரிமை, இதை யாருமே இங்க கேள்வி கேட்கல. ஆனா திமுக செல்வ பெருந்தகையும் ப சிதம்பரம் அவர்களையும் விஜய் வசந்த் மாதிரியான ஆட்களையும் எம்பிக்களையும் வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்கல்ல, அந்த விளையாட்டு உங்களுக்கு புரியுதா? அந்த அரசியல் உங்களுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு புரியுதான்னு கேக்குறோம். இதெல்லாம் புரிஞ்சதாலதான் ஜனவரி 27ஆம் தேதி கனிமொழி அக்கா இங்க இருந்து நேரா டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை பார்த்து பேசினாங்க. அவங்க பேசினோட என்ன, இங்க இருந்து மொத்த இன்புட்டை வாங்கி தான் அவங்க போனாங்க. அங்க ராகுல் காந்தி சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நாங்க சுத்தியாலத்துல பலமா இருக்கிறோம், எங்களுக்கு தேவை இதை என்ன சொல்லியிருக்காரு அதை தான் அப்பயும் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, திரு சிதம்பரம் அவர்களும் அது அடுத்த மீட்டிங்ல உட்கார்ந்து அவர் எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து கட்சியை பிரிச்சாலனோ சூழ்ச்சிலாம் நடக்குதுன்னா அது எல்லா கட்சியும் செய்வாங்க, அது எல்லா கட்சியும் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு முதல்ல காங்கிரஸ்ல 1008 கோஷ்டி இருக்கு, ஆமா அதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா சார். இப்ப திமுக அதையே ஒரு கேமா ஒரு ஸ்ட்ராட்டஜியா ப்ளே பண்ணாங்கன்னா இங்க காங்கிரஸ் கட்சியே உடைஞ்சு போயிராதா? என்ன சார் தேசிய கட்சி நீங்க ஒரு மாநிலத்துல உடைஞ்சு போயிருச்சுன்னா இன்னும் நீங்க வந்து அசாம்ல நீங்க போட்டி போடணும், கேரளால இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, இதெல்லாம் கூட பிரச்சனையாயிருமே. உங்க தலைப்பு தான் காங்கிரஸ் கட்சி பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிற திமுக. ஆனா நீங்க பேசுறத பார்த்தா நோ திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சார். அத பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு புரியலையா? நான் இன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல நீங்க ஒரே நிமிஷம் இருங்க, நான் இன்னைக்கு சொல்றேன் சார், நான் இன்னைக்கு சொல்றேன் சார், காங்கிரஸ் கட்சியை திமுகவால் உடைக்க முடியாது, உடைக்கும் விட மாட்டோம், உடைக்கணும் நினைச்சாங்கன்னா அவங்க தான் வீணா போவாங்க. ஏன்னா சாபம்லாம் விடுறீங்க? சாபம் கிடையாது, சாபம் கிடையாது சார். இந்த காங்கிரஸ் செஞ்சு பிரிஞ்சு போன எவ்வளவு பேர் திரும்பி வந்திருக்காங்க. இதே நிலைமை தான் இன்னைக்கு நிலைமையில ஒரே சக்தி தான் சார், அது திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் நம்பிதான் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு. இங்க இருக்கிறவங்க எங்க போலாம். சொல்றீங்களா நீங்க ஏன் திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு ஆதரவா செயல்படுறீங்கன்னு செல்வ பெருந்தகை மேலேயோ இல்ல ப சிதம்பரம் அவர்கள் மேலேயோ இல்ல விஜய் வசந்த் மேலேயோ ஏன் காங்கிரஸ் தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்கல சார்? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சார் நீங்க போய் உடனே நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ எங்களுக்கு தேவை காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நீங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் 60 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஒண்ணு நடந்த பாட்ட காணோம். இனிமேல் நடங்க, நீங்க வர இருங்க. என்னன்னா இப்ப மாணிக்கம் தாக்கூரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ அவங்க தாவேகா கூட பேசுறாங்க, எங்களுக்கு திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாங்க. அப்பவும் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் நடவடிக்கை மேலிடத்து பாத்துக்குவாங்க, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு அப்பவும் நீங்க எதுவும் பண்ணல. சரி, ஏன் செல்வ பெருந்தகை திமுக ஆதரவா பேசுறாரு? இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னீங்க? தலைமையுடைய ஹை கமாண்டோட உத்தரவு இல்லாம எப்படி கிரீஷ் சோடங்கர் பேசுவாருன்னு கேக்குறீங்க. ஆமா. அப்ப அதுக்கும் விஜய் வசந்தும் செல்வ பெருந்தகை திமுக ஆதரவா இருக்கிறாங்க. இவங்க மேலயும் நடவடிக்கை இல்ல, அவங்க மேலயும் நடவடிக்கை இல்ல அப்படின்னா காங்கிரஸ் கட்சி என்னதான் பண்ணுது? ஹை கமாண்ட் என்ன பண்றாங்க? தமிழகத்துல காங்கிரஸ் உங்களுக்கு வளர்க்கிற எண்ணமே இல்லையா? இல்ல ஒரே நிமிஷம். முந்தா நேரத்து இதே மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லிருக்காரு பாருங்க. இதே ஒரு நிருபர் கேட்கிறாரு அவரை, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா, உங்களுக்கு மேலிடு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மேலிடு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன், அங்க சொல்லிதான் நான் பேசுறேன். சரி, அதைத்தான் வந்து அவருக்கு. சரி, ஓகே. நான் உங்க மாணிக்கம் தாக்கூர் மேலிடம் சொல்லி பேசுறாரு, கிரீஷ் சோடங்கர் மேலிடம் சொல்லி பேசுறாரு, ஜோதிமணி மேலிடம் சொல்லி பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி மேலிடம் சொல்லி பேசுறாரு.
ஆனா இந்த கருத்து எல்லாத்துக்கும் எதிராதான செல்வ பெருந்தகை பேசுறாரு. அவரும் மேலிடம் சொல்லி தான் பேசுறாரு. நீங்க எங்களுக்கு அங்க டிமாண்டுக்கு யார் ஒத்து வராங்க அங்க நாங்க போவோம், இல்லனா நாங்க எங்க போகணுமோ அங்க போயிட்டே இருப்போம். இதான் சார் நாங்க எல்லாத்தையும் தயாரிட்டோம் சார். கிரீஷோட என்ன சொல்லிருக்காரு, டிசம்பர்லயா டிசம்பர் 3ஆம் தேதி எங்க ஐவர் குழு போட்டோம், போய் பார்த்தோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. போய் இத்தனைக்கும் நீங்க பார்க்கவும் செஞ்சீங்க. பார்க்கலாம், நாங்க குழு போடுவோம், அவங்க வந்து பேசுவாங்கங்கறாங்க. கேசி வேணுகோபால் பாண்டிச்சேரிக்கு வராரு, இங்க வரல. அதுக்கு பிறகு 2வது முறை வராரு, வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு போறாரு. சார் இந்த அவமானம், இந்த அசிங்கம், இது எல்லாத்தையும் நாங்க வந்து சகிக்க முடியாம தான் ஒரு முடிவுக்கு வந்து மேலிடத்துல சொல்லிட்டோம். ஆனா இதுல ஒண்ணு நல்லது சார், அட்லீஸ்ட் இது அவமானப்படுத்துறாங்கங்கறதாவது புரியுதே. இப்ப புரியாமல இல்ல சார், புரியாமல கிடையாது சார். எங்க கட்சி தொண்டர்கள நிர்வாகிகளோட குமுறல் வந்து கேட்டீங்கன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஏன் சார் உங்க மாநில தலைவரே அதை புரிஞ்சுக்கலையே? புரிஞ்சுக்காமல ஒண்ணும் இல்ல சார், புரிஞ்சுக்காம தான் பேசினாரா? இல்ல அப்படி கிடையாது. நீங்க அரசியல் கட்சி விவாதம்லாம் நடத்துறீங்க, அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். பால் பண்ண அது பழம் இது பால் வந்து சொன்னாரு, அதுக்கப்புறம் பழம் எங்கே போய் இல்லையா? இந்த மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுக்கும் 0.5%க்கும் 5%க்கும் நீங்க கம்பேரிசன் பண்றீங்களே. ஒரு தேசிய கட்சி சார் நீங்க, இல்ல உங்களுக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்தணும் போலயே. நீங்க ஒரு தேசிய கட்சி, முழிச்சு பாருங்க நீங்க ஒரு தேசிய கட்சின்னு. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். நாங்க தேசிய கட்சியா இருக்கிறதுனால தான் விழித்து கொண்டோம். விழித்ததுனால தான் இந்த விளைவு பாருங்க. இப்ப 3 மாசம் பாருங்க, காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ், எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் பத்தி பேசுறீங்க. இப்படி பேசாதான் சார் வளர முடியும். நீங்க இந்த ஒரு ஊருக்கு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து இதை வச்சிருக்கிறோம், கட்டி சோத்துக்குள்ளேயே எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணிட்டு உங்க மாநில தலைவரே திமுகக்கு ஆதரவா இருக்கிறாரு. நாளைக்கு ஒருவேளை இப்ப மாவட்ட தலைவர்கள் வேற அவருடைய ஆதரவாளர்களை அதிகமாக போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வேற எழுந்துச்சு. நாளைக்கு ஒருவேளை திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லைங்கிற போது அந்த மாவட்ட தலைவர்கள்லாம் பிரிச்சுட்டு போய் ஏதாவது ஒரு கட்சி தொடங்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி வச்சாங்கன்னா நமக்கிட்ட இல்ல. அது ஏற்கனவே அண்ணன் ஆவடிக்குமார் சொல்லிட்டா, ஜனநாயக பேரவைண்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இப்போ இங்கே யாரும் மூப்பனாரோ யாரும் இல்லை, வாழப்பாடியார் யாரும் இல்லை சார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுலின் இருக்காரு, நீங்க சிதம்பரம் தான் ஜனநாயக பேரவை எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க வந்து அவரை மட்டும் நீங்க விவரமா அவர் பேரை மட்டும் சொல்லாம மத்தவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போறீங்கன்னா அப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள ஐயோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருமோங்கிற போட்டு வாங்கிடுவீங்க அப்படின்றது ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது உண்மையிலே நான் சொல்றேன் சார். இப்ப இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸோட நிலைமை என்ன தெரியுங்களா? புதுசா ரத்தம் வந்திருக்கு, புது மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. அவங்க விருப்பங்களை டைரக்டா ராகுல் காந்தி நீங்க பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் பண்ணுங்க, அது உங்களுடைய கட்சி வளர்ங்க, யாருமே வேணாங்களா. ஆனா இன்னொரு கட்சி உங்களை அழிக்க பார்த்து துண்டு துண்டாக்க பார்த்துச்சுன்னா கொஞ்சமாவது முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் திரும்ப முழிச்சுக்கிட்டோம் நாங்க சொல்ல இருங்க. உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கொள்கையிலேயே திமுக பத்த வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெளிவா இருக்கும். எப்படி அப்படின்னா எது சார் தெளிவு? இருங்க, எந்த கட்சியோட கூட்டணி முடிவாகல அது தெளிவா நான் பேசுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இங்க ஒரு பேச்சு பேசுவாங்க, இங்க ஒரு பேச்சு பேசுவாங்க, மேலிடம் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. 2024 எலெக்ஷன்ல அப்படி பண்ணீங்களா? எப்படி இந்தியா கூட்டணி திமுக கூட ஒரு பேச்சும் இல்ல அதிமுக கூடவோ இல்ல மற்ற கட்சிகளோடவோ கூட்டணி பேசுனீங்களா? அப்ப அதிமுக நாங்க பேச முடியுமா? அவங்க தனியா தானே நின்னாங்க, நீங்க பேசுறீங்களா? பேச முடியுமா? பேசுனீங்களா? திமுகல பேசல. ஒரே நிமிஷம் இருங்க. 2021ல திமுக கூடவும் மற்ற கட்சிகள் கூடவும் பேசுனீங்களா? இல்ல சார், நாங்க தான் 2016ல இருந்து நாங்க 8 வருஷம் தொடர்ந்து ஒரே ஒரு கட்சியோடவும் பேசுனீங்களா? 2006 இல்ல நந்தகுமார் சார் என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. ஆமா இல்ல அந்த பதில் சொல்லுங்க. 2019ல இங்க பாருங்க, 2019ல திமுக கூடவும் இன்னொரு கட்சி கூடவும் பேசுனீங்களா? கிடையாது. 2021ல திமுக கூடவும் இன்னொரு கட்சி கூடவும் பேசுனீங்களா? கிடையாது. 2024ல திமுக கூடவும் இன்னொரு கட்சி கூடவும் பேசுனீங்களா? இல்ல. ஆனா 2026ல நாங்க எல்லாரும் கூடவும் பேசுவோம், அதுதான் யதார்த்தம்னு சொல்றது உள்ளபடியே பொய்யா தெரியலையா உங்களுக்கு? இது எப்படி சார் பொய்? அரசியல் இதெல்லாம் சகஜம் சார்.
எல்லா கட்சியும் பண்றது இல்லையா? நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? அரசியல்ல வந்து எல்லா தேர்தலையும் நாங்க பண்றது எல்லா தேர்தலையும் இவ்வளவு நாள் நீங்க இணக்கமா இருந்துட்டு இப்ப இணக்கம் இல்லாததாலதான் இன்னொரு கட்சி கூட நீங்க அலைன்ஸ் பேசுறீங்க. இல்ல, அன்னைக்கு வேற வாய்ப்பு கிடையாது. இங்க பைபோலார் தான், அதிமுக திமுக தான். நாங்க திமுக இன்டாக்டா இருந்தோம், திமுக இருந்தோம்னா இதே தான் நீங்க சொல்ற அதே பாலிசி தான். பாஜக எந்த காரணம் இந்த உள்ள கால் உணவு கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து தூக்கு கூட எல்லாம் கூட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போனோம். இவன் சொல்ல போனா முட்டு கொடுத்துட்டே போனோம். ஆனா என்ன பண்றது, அவ்வளோ கொடுத்தோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது வைங்க, நாங்க தான் போய் அவங்க சார்பா பதில் சொல்லுவோம். ஒரு இது ப்ராப்ளம் வந்து வச்சுக்க, நாங்க தான் பதில் சொல்லுவோம். இவ்வளோத்தையும் நாங்க முட்டு கொடுத்தா தூக்கிட்டு போயிடும். ஆனாலும் எங்களை வந்து இந்த அளவுக்கு அவங்க வஞ்சித்து அவமானப்படுத்தியதுனால தான் தொண்டர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு இக்கு வேற வைக்கிறீங்களே, ஹைகமாண்ட் சொன்னா நாங்க கேட்டுதானே ஆகணும்னா அது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும்? எப்படி இணக்கமா ஜெல்லாகி வேலை பார்ப்பீங்க? நடக்காது இல்ல. ஹைகமாண்ட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. தொண்டர்களின் உணர்வுகளுக்கு கண்டிப்பா பார்க்கலாம் சார். கட்டுப்படுவாங்க. அது பண்றாங்களா இல்ல அத பண்றாங்களா இல்ல திமுக இங்க அவங்க வேலையை காட்டுறாங்கங்கறதையும் அப்படியே. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கூட கிடையாது, ரொம்ப மனசார சொல்றோம், பத்திரமா இருந்துக்கோங்க. அப்படியே மீறி திமுக ஏதாவது பிரித்தால சூழ்ச்சி பண்ணா காங்கிரஸ் தொண்டரோட பலத்தை சுதாரிச்சுக்கங்க. நன்றி.